வணக்கம், இது வாய்மை பேச்சு. நான் உங்கள் நண்பன் பூர்ணச்சந்திரன். சரி, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் செட்டிங்ன்றதை விட நமக்கு பிடிச்ச ஒரு நடிகர், பிடிச்ச ஒரு தலைவர், அவர் பண்ணுற ஒரு ட்ரெண்ட், அவர் மாற்றுற ஒரு விஷயங்கள் தான் ஒரு ட்ரெண்டாக மாறும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு நடிகர்கள் வருவாங்க. இப்போ ஒரு 1930-40 பிறந்தவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், யார் மாதிரி ஒரு நடிகனாக வரணும்னு ஆசைப்படுறவங்க யார் மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர் மாதிரி வருவாங்க. அதுவே ஒரு 50-60 காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். ஒரு 70-80 பிறந்தவங்களுக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும். அதே 2K ஜென்சி கிட்ஸுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒரு இந்தியாவிலே ஒரு நடிகர் நாடாளலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரெண்டை கிரியேட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பித்தார், உடனே முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு பல பேர் நினைக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியம் கொண்டவர். ஏன்னா அவர் ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் அண்ணா மேலே ஒரு பற்று, அப்புறம் திமுகவோட கருத்துக்கள் மேலே ஒரு ஈடுபாடு கொண்டு அவர் திமுக தன்னை இணைச்சிக்கிறாரு. அதே காலகட்டத்தில் திரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் திமுகவில் இருக்காங்க. அப்புறம் அவருக்கு திமுக நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அப்புறம் அவர் நடித்த அந்த நாடோடி மன்னன் படத்தில் ஃபஸ்ட்டு சீல் எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ன்ற அந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா திமுக கொடி வரும். அதே மாதிரி திமுக கருத்துக்களை ரொம்ப அழகாக பரப்புறாரு. அதே மாதிரி அண்ணாவை ஒவ்வொரு ரெஃபரன்ஸ்லையும் அவர் ஒரு படத்துலையும் அழகாக அண்ணாவோட பேரை சொல்லுவார். அண்ணா நாமம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திமுக கொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை படத்தில் அவர் ஒரு பிரச்சார மேடையாக வச்சுருந்தார். அதே காலகட்டத்தில் சிவாஜியும் இருக்கார். ஆனால் சிவாஜிக்கும் திமுகவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது. அந்த கருத்து வேறுபாடு காரணமாக சிவாஜி அவர்கள் காங்கிரஸில் காமராஜர் தலைமையில் இருக்க காங்கிரஸுக்கு போய் சேர்றாரு. எம்ஜிஆர் திமுகவில் இருக்கார். இப்படி எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் படிப்படியாக வளர்ந்து அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. அப்புறம் திமுகவோட பொருளாளராக இருக்கார். 1967 திமுகவோட ஆட்சி அமைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது எம்ஜிஆர் மீது நடத்தப்பட்ட அந்த துப்பாக்கி சூடு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் எம்.ஆர். ராதா அவர்கள் எம்ஜிஆரோட தொண்டையிலே துப்பாக்கி வச்சு சுடுறாரு. அது மட்டும் இல்லை, தொண்டையில் கட்டு போட்டுட்டு அவர் அந்த வாக்கு கேட்கறதுக்காக ஒரு வணக்கம் வைக்கிற மாதிரியான அந்த ஒரு ஃபோட்டோ அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரளயமாக இருந்தது. அந்த பிரளயமான அந்த ஃபோட்டோ திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை கொடுக்குது. திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு எம்ஜிஆரும் ஒரு காரணமாக இருக்கார். அப்புறம் அண்ணா அவர்கள் மறைந்தவுடனே கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு. அப்புறம் 1972 அப்புறம் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது. அப்புறம் முக முத்துவோட வருகை, அப்புறம் கட்சியில் ஒரு கணக்கு கேட்குறாரு. இந்த மாதிரியான கருத்து வேறுபாடு வந்தோடனே அவர் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார். கட்சியை விட்டு நீக்கப்பட்டோடனே தான் அவர் அண்ணா திமுகங்கிற மிகப்பெரிய ஒரு கட்சியை உருவாக்குறாரு. 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைக்கிறாரு. அப்புறம் 1980 வெற்றி பெறுகிறார். 1984 வெற்றி பெறுகிறார். இப்படி தொடர்ந்து 3 வாட்டி முதலமைச்சராக இருக்காரு. அப்புறம் 1987 திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பின் கட்சி 2ஆ உடையுது. ஜே அணி ஜா அணி 2 அணியாக பிரியுது. அப்போ இரட்டை அலை முடக்கப்படுகிறது. அப்புறம் 88 அவருக்கு ஒரு சரி நிகரான ஒரு சரி காம்படிட்டர் அப்படின்னு சொன்ன நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள். சிவாஜி அந்த காலகட்டத்தில் 1988 தமிழக முன்னேற்ற முன்னணி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனால் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். எம்ஜிஆர் 72 தான் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போது கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆனால் சிவாஜி அவர் கொஞ்சம் சினிமாவிலேருந்து ரிட்டையர் லைஃப்பில் இருக்கும்போது அப்போ உச்ச நட்சத்திரமாக இருந்தது ரஜினியும் கமலும் தான். இவர் சினிமா விட்டு விலகின அந்த காலகட்டத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சி எம்ஜிஆரோட மனைவி திரு ஜானகி எம்ஜிஆருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. சிவாஜி திருவையாறில் போட்டி போடுறாரு. சிவாஜியோட கட்சி அனைத்து தொகுதியிலும் படுதோல்வி சந்திக்குது. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்றைய காலகட்டத்தில் சிவாஜியோட அந்த கட்சியில் ஈவிகே இளங்கோவனும் ஒரு உறுப்பினராக இருந்தாருங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்படியே போறாரு. அந்த கட்சி படுதோல்வி சந்திச்சோடனே அந்த கட்சியை அவர் கலைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட கலை உலக வாரிசா திரு பாக்கியராஜ் இருக்காரு. பாக்கியராஜுக்கும் அதிமுக தலைமைக்கும் ஏற்பட்ட சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக அவர் கட்சியை விட்டு வெளியே வராரு. எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சி தேர்தலுக்கு வரத்துக்கு முன்னாடியே அவர் அந்த கட்சியை கலைச்சிடுறாரு. இப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நடிகர்கள் பெருசாக அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு நினைச்சாலும் 90 காலகட்டத்தில் ஒரு நடிகர் மேலே மிகப்பெரிய அரசியல் எதிர்பார்ப்பு வருது. அவர் வேற யாரும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 96 செஞ்ச சம்பவங்கள், பாமகவோட மோதல், இது பற்றி நம்ம விரிவாக இதுக்கு முன்னாடி ஒரு காணொலிகளில் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அவர் அரசியலுக்கு ஏன் வரலைங்கிறதையும் நம்ம அதில் விரிவாக பேசியிருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நடிகர் மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வருது 2000 அப்புறமா. வேற யாரும் இல்லை, கேப்டன் விஜயகாந்த். அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இந்த கட்சி வளர்ச்சி, அப்புறம் வீழ்ச்சி, அப்புறம் என்ன ஆச்சுங்கிறதையும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காணொலிகளை விரிவாக பேசியிருக்கோம். அப்புறம் இன்னொரு நடிகர் ஒருத்தர் இருக்காரு, சமத்துவ மக்கள் கட்சின்னு சரத்குமார் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2011 அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. 2 சீட்டு வாங்குறாங்க. அதில் சரத்குமார் ஜெயிக்கிறாரு. அப்புறம் 2016 அவர் திருப்பியும் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாரு. தோத்து போறாரு. இப்படியே அவர் கட்சி போகுது.
கடைசியில் தன் கட்சியை போய் பிஜேபியில் அடமான வச்சுட்டு பிஜேபியில் தனக்கு போஸ்டிங் கொடுக்கலன்னு அதிருப்தியில் இருக்காரு. அப்புறம் இன்னொரு நடிகர் இருக்காரு கார்த்திக். ஒரு எல்லா நடிகரும் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. ஆனால் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 2 கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 2006 ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் போய் நின்று தென் மாவட்டங்களில் போய் பிரச்சாரம் பண்றாரு. ஆனால் மக்கள் அவரை நடிப்பை ரசிச்ச அளவுக்கு அவர் அரசியல் பிரவேசத்தை ரசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் ஃபார்வர்ட் பிளாக்லேருந்து வெளியே வந்து நாடாளும் மக்கள் கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த கட்சியை கலைக்கிறாரு. அதுக்கப்புறம் மனித உரிமைகள் காக்கும் கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த கட்சியும் கலைச்சிடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமா மாதிரியே அவர் அரசியலும் பார்த்துட்டாரு போல இருக்கு. வர்றது போறதுன்னு பண்ணி அந்த கட்சியும் இந்த மாதிரி கட்சிகள் என்றைக்குமே மக்கள் மத்தியில் எடுபடலனாலும் இதே மாதிரி திரையுலகிலேருந்து வந்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள். அவர் 2006 திமுக ஆதரவாக பேசினாரு. அப்புறம் 2009 இலை மறந்தால் ஈழம் மலரும் சொல்றாரு. அப்புறம் அவர் வந்து அரசியல் ஸ்டாண்ட் திமுக அதிமுகன்னு எடுத்தாலும் அவர் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளராகி 2016 தேர்தல் முதல் தடவையாக களம் காண்றாரு. கடலூர்ல நிற்கிறாரு. ஆனால் அந்த தேர்தலில் நாம் தமிழர் வாங்கினது வெறும் 1% ஓட்டு தான். அப்புறம் ஆர்கே நகர் தேர்தல் வருது. அதுலேயும் 2% இரட்டிப்பா 2% ஆகுது. 2019 பாராளுமன்ற தேர்தலில் அந்த கட்சியோட வாக்கு சதவீதம் 4% ஆகுது. அப்புறம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அந்த கட்சியோட வாக்கு சதவீதம் 8% இருக்கு. கிட்டத்தட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் அவங்களுக்கு வேண்டிய அந்த விவசாய சின்னமும் கொடுத்துருக்காங்க. 2024 அப்போ அவருடைய விவசாய சின்னம் தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுக்கிறது. அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் மைக்கு சின்னம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்திலேயே அவர் பிரச்சாரம் பண்ணி ஒரு 8% மேலே ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தேர்தலையும் சட்டமன்ற தேர்தல்னால் 117 ஆண்கள் 117 பெண்கள், பாராளுமன்ற தேர்தல்னால் 20 ஆண்கள் 20 பெண்கள்னு அந்த கொள்கையோடு நிற்கிற தமிழ் தேசியம், ஆணுக்கு பெண் சமம்ங்கிற அந்த சரி விகிதாச்சாரத்தில் வேட்பாளர் அறிவிப்பு, இப்படி தன்னோட கொள்கையிலேருந்து ஒரு என்றைக்குமே மாறாமல் ஒவ்வொரு தேர்தலையும் அதே சீரிய கருத்துக்களோட எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கறது, நியூட்ரினோ ஸ்டெர்லைட்டு, அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு குரல் கொடுக்குற எல்லா விஷயத்துக்கும். அப்புறம் கலைஞர் பேனா சிலை வைக்கிறேன்னு சொல்லும்போது அவர் தான் நான் வந்து அந்த பேனா சிலையை உடைப்பேன்னு சொன்னது. இப்படி எளிய மக்களோடு நிற்கிறாரு. அவர் எந்த தேர்தலையுமே அவர் ஜெயிக்கலைனாலும் அவர் முதல் தேர்தல் கடலூர்லையும் தோத்துட்டாரு. 2021 திருவெற்றியூரில் நிற்கிறார். அந்த தேர்தலையும் தோத்துட்டாரு. ஆனால் தோல்வி கிடைச்சாலும் அந்த கட்சியோடைய செல்வாக்கு வாக்கு வங்கி ஒவ்வொரு தேர்தலும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. இன்று அல்லது என்றாவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். வேற யாரும் இல்லை, கமல்ஹாசன். விஸ்வரூபம் படத்துக்கு அதிமுக அரசு கொடுத்த நெருக்கடி காரணமா, அதுக்கப்புறம் இல்லாமல் அவர் வந்து அந்த விஸ்வரூபம் தடைக்காக மக்கள் அவர் கூடிய கூட்டம் அவர் கிடைச்ச ஆதரவு நம்பி அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த பிக் பாஸ்னு ஒரு ஷோ பண்ணுறாரு. அந்த பிக் பாஸில் அவர் வந்து இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் பேசுறது புரியாது அப்படி இப்படின்னு சொன்னவங்க கூட பிக் பாஸில் அவர் பேச எளிய நடை எளிய பாஷை, அது மட்டும் இல்லை சேரி பிஹேவியர்னு காயத்ரி இருக்கிறாம் சொன்னது, இப்படி பல சர்ச்சைகள் இந்த பிக் பாஸில் வந்தாலும் அந்த கமல்ஹாசனை ஒவ்வொரு இல்லங்களுக்கும் அந்த கமல்ஹாசனை கொண்டு போய் சேர்த்துச்சு. அதன் நம்பிக்கையில் அவர் மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. பெரிய எதிர்பார்ப்பு, நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த கட்சியில் சேர்றாங்க. மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிச்சு 2 வருடங்களில் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடக்கிறது. சட்டமன்றத்துக்கான இடைத்தேர்தலும் நடக்கிறது. இந்த தேர்தலில் ஒவ்வொரு தொகுதிக்கும் கமல்ஹாசன் பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த பிரச்சாரத்தில் கமல்ஹாசன் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான கருத்து சொல்கிறாரு. சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு ஹிந்து, அவர் வேற யாரும் இல்லை, நதுராம் கோட்சே அப்படின்னு சொல்கிறாரு. இது கிட்டத்தட்ட பாஜகவுக்கும் அப்புறம் ஆளுங்கட்சி அந்த பிஜேபிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனங்கள் வருது. அவர் மேலே கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அந்த தேர்தல் நிறைய வழக்குகளை மேலே போடுறாங்க. பல எதிர்ப்புகளை அவர் சந்திக்கிறாரு. அப்புறம் இந்த இப்படியெல்லாம் அவர் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு மையம்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு அவர் பிஜேபி பேக்கிங்லாம் இருக்குன்னு சொல்லும்போது அவர் நத்துராம் கோட்சேக்கு எதிராக பேசின அந்த கருத்து, அவர் பிஜேபிக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்தார் அப்படின்னு சொல்லி பல பாராட்டுகளும் பல விமர்சனங்களும் வந்தாலும் அந்த தேர்தலில் 40 தொகுதியிலும் மக்கள் நீதி மையம் தோல்வி அடையுது. கிட்டத்தட்ட 4% அவர் ஓட் பேங்கை ஸ்கோர் பண்ணுறாரு. 2021 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுது. அவரோட கூட்டணிக்கு சரத்குமார் ஆரம்பித்த சமத்துவ மக்கள் கட்சி, அப்புறம் ஐஜேகே போன்ற 3 கட்சிகள் கூட்டணி அமைச்சர் களம் காண்றாரு. கமலஹாசன் கோயம்புத்தூரில் போட்டி போடுறாரு. அந்த தேர்தல் முடிவில் மக்கள் நீதி மையம் அனைத்து தொகுதியிலும் படுதோல்வி சந்திக்குது. கமலஹாசன் வெறும் 2000க்கு குறைவான வாக்குகளில் தோல்வியை தழுவுறாரு. அதுக்கப்புறம் அவர் திமுக கூட்டணியில் இணைகிறாரு. அப்புறம் 2024 தாம் போட்டி இழங்குறாரு. அப்புறம் 2026 பேரவைத் தேர்தல் அறிவிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி கமலஹாசன் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நம்மளுடைய ஆட்கள் சட்டமன்றத்தில் அவங்களுடைய குரல் ஒலிக்கும்னு சொல்றாங்க. அவருக்கு எத்தனை தொகுதி திமுக கூட்டணியில் கொடுக்க போறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நடக்குது. அப்போ 2026 பேரவைத் தேர்தலில் கூட்டணி தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு மிக விரைவாக நடந்துட்டு இருக்கு. திமுக வந்து கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்கிட்டாங்க, மதிமுக ஒதுக்கிட்டாங்க, விசிக ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு அன்று இரவு முக்கியமான நேரம் தேமுதிக வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு வராங்க.
அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்குறாங்க. கடைசியாக வர கமலஹாசனுக்கு எத்தனை தொகுதின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வருது. கமலஹாசன் உள்ள போன உடனே அவர் அதிகாரப்பூர்வ கமலஹாசன் வலைதளங்களில் அவர் ஸ்டேட்மெண்ட் வருது, தான் போட்டி இல்லை, தியாகம் பண்ணுறேன், நாடு நல்லா இருக்கணும், திமுக ஜெயிக்கணும்னா நான் போட்டியிடலை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் தேர்தலில் வந்துட்டு ஒரு தலைவர் பேசும்போது டார்ச் லைட்டை தூக்கி டிவியை உடைப்பாரு. அன்னைக்கு உடைச்ச அந்த டார்ச் லைட் இன்னைய வரைக்கும் ரிப்பேர் பண்ண முடியல. டார்ச் லைட்டோட செல்லும் பிடிக்கப்பட்டு டார்ச் லைட் உடஞ்சி அதோட லைட்டும் போயிடுச்சு. 2 தேர்தலில் அந்த கட்சி போட்டியிடாம அது பின்வாங்கிறது கிட்டத்தட்ட அந்த கட்சியோட மிகப்பெரிய வீழ்ச்சி தான். அந்த கட்சி இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஏன்னா அவரை நம்பி இருந்த ஒருத்தருக்கு கூட அவரால் ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கி தர முடியல. தான் மட்டும் ராஜ்யசபா சீட் வாங்கிக்கிட்டு தன்னை நம்பி இருந்த மற்றவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கூட வாங்க முடியல. கேட்டால் வசூல் ராஜா படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் காமெடியனா நடித்த கருணாஸ் கூட ஒரு சீட் வாங்கிட்டாரு. ஹீரோவா நடித்த கமல் ஒரு சீட்டு கூட வாங்க முடியல. இப்படியெல்லாம் ஒரு நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சா அவங்க பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு எழுச்சி வருது. அது யாருன்னா தளபதி விஜய் மேலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி வருது. 2021 திரு அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சியை பதிவு பண்ணுறாரு. அப்போ விஜய் கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு வருது, அந்த கட்சிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இது என்னுடைய நாலேஜ் இல்லாமல் வந்திருக்குன்னு சொல்லி அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது. அப்புறம் அது காலப்போக்கில் அது மறந்துடுறாங்க. தேர்தல் அன்னைக்கு விஜய் வந்து ஒரு சைக்கிளில் வருவார், கருப்பு சிவப்பு போட்டு சைக்கிளில் போய் தன்னோட வாக்குப்பதிவு பண்ணுவார். அன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் திமுக ஆதரவாக தான் அவர் அந்த சைக்கிளில் வந்தார், திமுக ஆதரவாக தான் அவர் பிரச்சாரம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே திமுக முத்திரைகள் குத்தப்பட்டது. அப்புறமா திமுக ஜெயிச்சோடனே அவர் வந்து இணக்கமான சூழ்நிலையில் இருப்பாங்கன்னு நினைச்சோம். ஒரு 2-3 வருடங்கள் கழிச்சு ஒரு அறிவிப்பு ஒன்று வருது. கிட்டத்தட்ட வந்து ஒரு பிப்ரவரி மாதம் அவர் கட்சி பேரும் அவர் கட்சியோட கொடியும் வந்து ஒரு வலைதளங்களில் வெளியிடுறாரு. அப்புறம் அவர் வந்து அப்ளிகேஷன்ஸ் அவரோட ஆப்பில் உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பிக்கிறாரு. அவர் கட்சிக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு மாநாட்டுக்கு வந்து திருச்சியில் கேட்குறாரு, மதுரையில் கேட்குறாரு, அப்புறம் பல இடங்களில் கேட்குறாரு. பல இடங்களும் பல கண்டிஷன்கள் போடப்படுகிறது. அது சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதனால பல இடத்துல அவர் ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க. கடைசியாக விழுப்புரம் வி சாலையில் மாநாட்டுக்கான அனுமதி கொடுக்கப்படுகிறது. வி சாலையில் அவர் பேசின பேச்சு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு ஓப்பனாக அவர் வந்து எல்லா கட்சிக்கும் அவர் வந்து அழைப்பு விடுறாரு. அப்புறம் ஆதவ் அர்ஜுனா வந்து அப்போ விசிகால இருக்காரு. ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் ஒரு விகடன் விழாவில் ஒன்னா தோன்றி இப்போ இருந்த திமுக அரசுக்கு எதிராக அவங்க மிகப்பெரிய எதிர்ப்பான கருத்துக்கள் பேசுறாங்க. அப்போ விஜய் சொல்றாரு, திமுகவோட அனைத்து கூட்டணி கணக்குகளும் சைபராக்கப்படும் சொல்றாரு. ஆனால் உண்மையிலே திமுகவோட கூட்டணி சைபராக்க முடியல, இவரோட கூட்டணி தான் சைபர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இவர்கிட்ட எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வரல. இப்படியே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இப்போ 234 தொகுதிக்கும் விஜய் அவர்கள் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. 234ல் 232 வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்காங்க. இவர் 2 தொகுதியில் போட்டியிடுறாரு, ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சியில். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, இப்போ விஜய் ஒரு தொகுதியில் தோத்துட்டு இன்னொரு தொகுதியில் ஜெயிச்சிட்டாருன்னா பரவாயில்ல, ஆனால் 2 தொகுதியிலும் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா ஒரு சட்டமன்றத்தை அவர் கண்டிப்பாக ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். அப்படி அவர் ராஜினாமா பண்ணாருன்னா அந்த தேர்தல் திருப்பி வந்து அறிவிக்கணும், திருப்பி வந்து செலவுகள் வரும், பல லட்சங்கள் பல கோடிகள் செலவாகும். அந்த செலவு யாரோடையது? மக்களோடையது, எளிய மக்களுடைய டாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ மக்கள் வரி பணங்கள் தான் வேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி 2 தொகுதியில் போட்டியிடுறதுங்கிறது வந்து ஒரு புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் போட்டி போட்டிருக்காங்க, சிரஞ்சீவி அவர்கள் போட்டி போட்டிருக்காங்க. ஆனால் சிரஞ்சீவி ஒரு தொகுதியில் ஜெயிச்சு இன்னொரு தொகுதியில் வந்து அவர் தோல்வி அடைஞ்சிட்டார். நடிகர்கள் ஆரம்பித்த கட்சியில மிக முக்கியமான கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அதிமுக, தேமுதிக. இப்போ விஜய் வந்திருக்காரு. விஜய் எந்த அளவுக்கு வாக்கு வங்கி வாங்குவார், அதே மாதிரி எத்தனை தொகுதி ஜெயிப்பாருங்கிறது வரும் வாரங்கள் நமக்கு தெரியும். ஆனால் ஒன்னே ஒன்று தான், எம்ஜிஆர் கலை உலகளை விட்டு சென்ற இடத்த ரஜினி அவர்கள் நிரப்பினார், அப்புறம் விஜய் வந்தார். ஆனால் எம்ஜிஆர் மாதிரி வரணும்னா அது எம்ஜிஆரால் தான் முடியும். இது போன்ற பல காணொலிகளுக்கான லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.